சிவ சிவ. இப்பொழுது அறிஞர்கள் எல்லாம் புவியியல் வானவியலை எல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவியலாளர்கள்லாம் கூடி புவி வெப்பமாவதால் பெரிய கேடுகள் எல்லாம் உலகம் முழுவதும் வரும், பேரழிவுகள்லாம் வரும் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஒரு நூற்றாண்டு கழித்து வர என்று எதிர்பார்த்ததெல்லாம் இப்படியெல்லாம் வரும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையே துயரம் நிறைந்தது தான், இன்பம் நிறைந்தது கிடையாது. இன்ப துன்பமும் கலந்து வரக்கூடியது தான். இன்பத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாயோ அதுக்கு சமமான துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இது விதி. என்ன ஆனால் உனக்கு என்ன? நீ சிவபெருமானுடைய திருவடியை பற்றி விட்டால் உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லி இந்த பஞ்சபூதங்களால் வரக்கூடிய கேடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறாரு. அதான் ஊழ் என்ற தலைப்பில் 9ஆம் தந்திரத்தில் வானின்று இடிக்கிலன், அங்கே இடி மழை மின்னெல்லாம் உலகத்தையே அழிச்சான்னா, மாகடல் பொங்கிலன், அந்த சுனாமின்னு சொல்லி நாம் நேரடியாக பார்த்துருக்குறோம். பொங்கி உலகத்தையே மூடுறது. முதலே முன்னாடியே சீர்காழி மூடினது, அது வெள்ளத்தால். அப்புறம் முதுகுன்றமே வெள்ளத்தில் மிதந்து. இதெல்லாம் நமக்கு வரலாறுகள்லாம் இருக்கின்றன பல காலம் முன்பாகவே. செந்தி கலந்துடன் வேலின்னா காணின்ற, அதாவது காடுகளில் முழுவதுமாக நெருப்பு பற்றி எரிந்து அழிந்தாள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெரிய ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இதே போலனா இடங்கள்லாம் பல காலம், அது அமெரிக்காவிலாம் காடுகள்லாம் எரிந்ததெல்லாம் நாம் பார்த்துக்கிறோம். பல உயிர்கள் அழிந்ததெல்லாம் தான் ஒன்றி மாறுதம் சண்டம் அடிக்கலன், அதாவது காற்றும் கடும் புயல், சுழல் காற்றாக இருக்கட்டும், சண்டை மாறுதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கொடுமையான புயல் தரைமட்டமாக, அதே எல்லாமே நமது வாழ்வியலில் வரலாற்றில் பார்க்குறோம். நமது நாட்டிலையும் நடந்திருக்கிறது. இந்த வெளியிலும் இருக்குது. இங்கே சிவ வழிபாடு அதிகமாக, இறை வழிபாடு அதிகமாக இருப்பதால் இதை பொறுத்தவரையில் இந்த பூகம்பம்லாம் இங்கே இல்லை. நமக்கு வரலாறுகள்லாம் தெரியுது. 1500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளான ஆலயங்கள், புராதன சின்னங்கள்லாம் இங்கே அழியாமல் இருப்பதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே இறைவனுடைய திருவுருளால் இந்த தவத்தால் அப்படி நடக்கிறது. இப்போ என்ன ஆனால் எனக்கு என்ன, உலகத்தில் என்னை சூழ உள்ளது இந்த பஞ்சபூதங்களாகிய வானமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், தீயாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இவற்றால் வரக்கூடிய கேள்விகள் என்ன வந்தால் எனக்கு என்ன என்று சொல்லி, நான் ஒன்று நாதனை நாடுவேன். நான் என்ன செய்வேன், ஒருங்கிய நிலையில், யோக நிலையில், ஞானத்தோடு சிவபெருமான் திருவடியே பற்றுவேன். எனக்கு எது புற உலகில் என்ன ஆனால் எனக்கு என்ன, ஏன் சிவபெருமான் அருள் இருக்கும்பொழுது என்று சொல்லி அற்புதமான பாடல் திருமந்திரம். பெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தின் சாரம்தான் இந்த திருமந்திரம். ஆகமங்களின் சாரம்தான். அதையே அவர் சொல்லியிருக்கிறாரு. பெருமான் ஆகமத்தில் என்ன உரைத்திருக்கிறாரோ அதை தான் சொல்லியிருக்காருன்னு. இது இறைவாக்கு. அன்பர்கள் சிவபெருமான் திருவடியை பற்றுங்கள், இல்லத்தாரையும் பற்று செய்யுங்கள், காத்து அருளுங்கள். சிவாய நம. கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.